இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த இறை வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதிலே முக்கியமான ஒரு வசனத்தை எடுத்து நாம் சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு கூறுகிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு கொட்டிலின் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் என்று குறிப்பிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேர் வழியா குறுக்கு வழியா என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே பார்த்தோம் என்றால் ஆயன், நல்ல ஆயன், நேர்மையான வழி, குறுகலான வழி என்று ஆழமாக சிந்திக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாரம் முழுவதும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த நாளிலே நாம் நேர்மையான வழியிலே செல்கிறோமா இல்லை குறுகலான பாதைகளில் செல்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மாணவன் கடினப்பட்டு உழைத்து பயிற்சி எல்லாம் எடுத்து இராணுவத்தில் சேர்வதற்காக, இல்லைன்னா காவல்துறையில் சேர்வதற்காக, இல்லை பல்வேறு நிலைகளில் அரசு வேலைகளில் சேர்வதற்காக உடற்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். தன்னுடைய உடல் தகுதி அனைத்தையும் காட்டுகிறார், அனைத்திலும் வெற்றி பெறுகிறார். ஆனால் அவருக்கு முன்பாக எந்த தகுதியுமே இல்லாத ஒருவர் பணத்தை கொடுத்து விட்டு அவர் முன்னே சென்று விடுகிறார். இவர் வாழ்நாள் முழுவதும் கடினப்படக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுகிறது. இதுதான் நல்ல நேர்மையான வழிகள் குறுகலான வழிகளாக பார்க்கப்படுகிறது. இதை இப்படியே பார்த்து விட்டோம் என்றால், இதை இப்படியே விட்டுவிட்டோம் என்றால், இது ஏதோ ஒரு அநியாயம் நடந்தது போல நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாணவன் இதோடு நின்று விடாமல் இன்னும் அதிக பயிற்சி எடுக்கிறார். காசு கொடுத்தவன் கீழே இருக்கிறான், பயிற்சி எடுத்தவன் மேலே சென்று விடுகிறான். பயிற்சி எடுத்து காத்திருந்து வெற்றி பெற்ற அந்த நபர் காசு கொடுத்து சென்றவர்களுக்கு தலைமைத்துவமாக மாறுகிறார். இதுதான் நல்ல ஆயன், நேர்மையான வழியில் செல்லக்கூடிய மனிதர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய வெற்றியாக இருக்கிறது. நாம் முடியும் வரை எடுப்பது முயற்சி அல்ல, மாறாக அடையும் வரை எடுப்பது முயற்சி என்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் நேர்மையான வழியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் நிறைவாக பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு கூட எடுத்துக்கொள்வோமே, அவர் அந்த அமைச்சனுடைய மனைவி மீது ஆசை கொள்ளவில்லை, அவர் கொண்டார். ஆனால் இவர் தன்னுடைய நேர்மையான மனதோடு என்ன செய்கிறார் என்றால், அதை ஒன்றும் சொல்லலை, அவர் சிறையிலே வாடுகிறார். ஆனால் அவரை ஆண்டவர் எவ்வாறு மென்மேலும் உயர்த்துகிறார் என்பதுதான் ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறார். அனைத்து மக்களுக்குமே, எகிப்தில் உள்ள அனைத்து மக்களுக்குமே உணவு கொடுக்கக்கூடிய, அந்த நாட்டையே செல்வ செழிப்பாக ஆக்கக்கூடிய அந்த அளவிற்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நேர்மையில் செல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் என்னாலும் ஆசீர் கொடுப்பார் என்பதுதான் உண்மை. தானியேலை எடுத்துக்கொள்வோம். தானியேலுக்கும் நேர்மையாக இருக்கிறார். சிங்கக்குகைக்குள் அடைக்கிறார்கள், ஆனால் நேர்மையின் சின்னம் சிங்கம் கூட அவரை தொட மறுக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் நேர்மையான வழிகளில் செல்லும்போது பல இன்னல்கள், இடரல்கள், நெருக்கல்கள், நெருடல்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் உறுதியாக நிற்கும்போது அதுவே நமக்கு பெரிய ஒரு கிரீடமாக மாறும். முயற்சி செய்யும்போது அது முள் கிரீடமாக இருக்கும். முயற்சி செய்து வெற்றி பெற்ற பிறகுதான் அது ஒரு தங்க கிரீடமாக, மதிப்புமிக்க கிரீடமாக மாறும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். எனவே இன்றைய நாளிலே பார்க்கிறோம், ஆடுகள் இருக்கிற அந்த வாயில் நேர் வாயில் வராமல் குறுகலான வாயில் வரும்போது அது எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், ஆடுகள் ஆயனை அறிந்திருக்கும். எனவே குறுகலான பாதையில் செல்லக்கூடியவர் ஆடுகளை திருடுவதற்காகவும் கொல்வதற்காகவும் தான் செல்வார். நேர்மையான வழியில் செல்லக்கூடியவர் ஆடுகளுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் அல்ல என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நேர்மையாக செல்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நான் நேர்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம மனசாட்சியை நமக்கு சொல்கிறதா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி மருத்துவத்துறையை பார்க்கிறோம். அதில் நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் போலியான மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களால் நல்ல மருத்துவர்களுக்கும் கெட்ட பெயர் தான் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உண்டாகிறது. அவர்கள் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று படிக்கிறார்களா, இல்லை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று படிக்கிறார்களா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மருத்துவரோ, ஒரு போலீஸோ, ஒரு வக்கீலோ, இவர்களெல்லாம் படிக்கிறார்கள், எல்லாருமே படிக்கிறாங்க அப்படின்னா இவர்களெல்லாம் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு நேர்மையான நிலையோடு செய்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் இருந்தார்கள் என்றால் அதுவே அவர்களுக்கு குறுகலான வழி, மனசாட்சி குத்துண்டு சாகக்கூடிய ஒரு வழியாக மாற்றப்படும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. எனவே நாம் படித்ததை அப்படியே வைத்து கொள்வதற்கு அல்ல ஞானம், நாம் படித்ததை பயன்படுத்துவதுதான் ஞானம் என்பதால் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் படித்தவர்களால் முன்னேறியதா என்று கேட்டால் கிடையவே கிடையாது.
இந்த உலகம் எவரெல்லாம் படித்தவர்கள் எவரெல்லாம் பயன்படுத்தினார்களோ அவர்களால் தான் இந்த உலகம் முன்னேறியது என்பதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் குறுகலான வழியில் செல்லும்போது நமக்கு சுகமாக இருக்கும். ஆனால் உள்ளே சென்ற பிறகு அது ஒரு அக்கினி சட்டி போல் நம்மை வேக வைத்து கொண்டே இருக்கும். நேர்மையான வழியில் செல்லும்போது பல பாதைகள் நெடுந்தூரம் பயணமாக கூட இருக்கலாம். எம்மாவு சீடர்கள் நேர்மையான வழியில் செல்கிறார்கள், நெடுந்தூர பயணம் செல்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கிறார், மீண்டும் அவருடைய பயணத்தை எளிமையாக மாற்றுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் குறுகலான வழிகளை திருடனை போல் செல்லாமல் நேர்மையான வழியில் நாமும் நல்ல ஆயனாக செல்லுவோம். குறுகலான வழி நம்மை அது சீரழித்து விடும், நேர்மையான வழி நம்மை அது சீர்படுத்தி மென்மேலும் உயர்த்திவிடும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாமும் எந்த வழியில் செல்கிறோம் என்பதை நமக்கே புரியும். எனவே நாமும் நேர்மையான வழியில் செல்ல இந்த நாளிலே ஆழமாக இந்த வசனத்தை வாசித்து சிந்திப்போம். எனவே யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 1 to 10 முடிவுள்ள அந்த வசனங்களை நாம் இன்னும் ஆழமாக வாசித்து பார்க்கும்போது, நான் என் குடும்பத்திற்கு நல்ல வழியில் நேர்வழியில் இருக்கிறேனா, என் பிள்ளைகளுக்கு நேர்வழியில் இருக்கிறேனா, இல்லை குறுகலான வழியில் இருக்கிறேனா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை படைத்த ஆண்டவருக்கு நான் நேர்வழியில் இருக்கிறேனா, இல்லை குறுகலான வழியில் செல்கிறேனா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி சிந்தித்து பார்க்கும்போது தான் நாம் உண்மையிலேயே திருடனா இல்லை நல்ல நேர்மையான மனிதனா என்பதை நாமே நம் பக்குவமாக ஆராய்ச்சி செய்ய முடியும். எனவே சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். குறுகலான வழியில் அல்ல, நேர்மையான வழியில். ஆமென்.